ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சூர்யா நீட் அகாடமி சேலம். நம்ம நேற்று என்ன வீடியோ பார்த்தோம் அப்படின்னு சொன்னா 7.5 ரிசர்வேஷன் தமிழ்நாட்டில் ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன கேட்டகரி வைஸ் தமிழ்நாடு கவர்மெண்ட் காலேஜ் வேணும் அப்படிங்கிற ஒரு மேட்ரிக்ஸ் பார்த்தோம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, நம்ம காலேஜ் வைஸ் தமிழ்நாட்டில் இருக்கிற 36 கவர்மெண்ட் காலேஜும் ஒரு செமி கவர்மெண்ட் காலேஜும் வேணும் அப்படின்னா ஒரு காலேஜ்ல ஒரு கேட்டகரிக்கு எத்தனை சீட் இருக்கு அப்படிங்கிற டீட்டெயில் தான் பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ நம்ம லாஸ்டா பார்த்தது, நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா 5300 சீட்ஸ் வந்து இருக்கு செமி கவர்மெண்டோட சேர்த்து. அதுல ஸ்டேட் கோட்டாக்கு வர சீட்டு 4478 பார்த்தோம். அதுல நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து 7.5 வந்து ஹரிசாண்டல் ரிசர்வேஷன் அப்படிங்கறதுனால ஓசிக்கு வந்து 104 சீட்டு கொடுத்துருக்காங்க. தட் மீன்ஸ் என்ன அர்த்தம் அப்படின்னா, ஓப்பன் கேட்டகரியில வந்துட்டு நீங்க 104 வரை இருந்தா கம்பல்சரி உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜ் தமிழ்நாடுல உறுதி. சார் ஓப்பன் கேட்டகரியில 105 இருந்தா கிடைக்காதா, 106 இருந்தா கிடைக்காதா அப்படின்னு சொன்னா அது எம்சிசி கவுன்சிலிங்ல போய் எடுத்தா கண்டிப்பா பேலன்ஸ் இருக்கவங்களுக்கு கிடைக்கும். பட் உறுதி பிசில 89 ரேங்க் இருந்துச்சு அப்படின்னா கம்பல்சரி என்ன அர்த்தம், கவர்மெண்ட் செமி கவர்மெண்ட் கம்பல்சரி கிடைக்கும் 7.5ல. பயப்படவே தேவையில்லை. இது எப்படி சார் ரேங்க் லிஸ்ட் செக் பண்றது? ஆல் இந்தியா ரேங்க்னா ஆல் இந்தியா ரேங்க் இல்ல, தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்ல நீங்க வந்து இப்ப அப்ளிகேஷன் போட்டிருப்பீங்களா கவுன்சிலிங்க்கு, அவங்க ஒரு ரேங்க் லிஸ்ட் விடுறாங்க. அதுல நீங்க கம்யூனிட்டி ரேங்க் வந்து 89 இருந்தா பிசிக்கு கவலைப்பட தேவையில்ல, கம்பல்சரி கவர்மெண்ட் காலேஜ். அதுல எந்த கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கும் அதை நீங்க தான் சூஸ் பண்ணணும். இருந்தாலும் எங்கெங்க எவ்வளவு சீட் இருக்கு நம்ம பாத்துருவோம். சோ இது மாதிரி அவங்க ப்ரிஃபரன்ஸ் எப்படி வச்சிருக்காங்க, ஓப்பன் கேட்டகரிக்கு வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ், ஏன்னா அதான் 31%. செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பிசிக்கு வந்து செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் 26.5. தேர்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எம்பிசி ஸ்டூடெண்ட்ஸுக்கு தேர்ட் ப்ரிஃபரன்ஸ். ஃபோர்த் ப்ரிஃபரன்ஸ் எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸுக்கு. ஃபிஃப்த் ப்ரிஃபரன்ஸ் பிசிஎம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. ஸோ சிக்ஸ்த் வந்து பாத்தீங்கன்னா எஸ்சிஏ ஸ்டூடெண்ட்ஸுக்கு. எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு செவன்த் ப்ரிஃபரன்ஸ். ஓகேங்களா? ஸோ ப்ரிஃபரன்ஸ் மேட்ரிக்ஸ் வந்து இப்படிதான் இருக்கும். இது இந்த ஆர்டர்ல இருக்காது. 1 2 3 4 5 6 எப்படி போகுது பாத்தீங்களா? சீட்டும் அதே மாதிரியே தான், ஒன்ல ஹைல இருக்கும், ஒன்ல லோ ஆயிட்டே வரும். ஸோ இந்த மாடல் தான் என்ன பண்ணுவாங்க, ஃபாலோ பண்ணுவாங்க. டோட்டல் 336 சீட்ஸ் வந்து 7.5 கோட்டாவுக்கு இருக்கு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்ல. இப்ப நம்ம லிஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்ல ஃபர்ஸ்ட் ஒரு 100 சீட்ஸ்லாம், இது வந்து 2026-27ல என்எம்சி அப்ரூவ் பண்ண சீட்ஸை தான் நம்ம எடுத்திருக்கோம். ஓகேங்களா? நம்ம திருவள்ளூர்லாம் 150 சீட்ஸ் ஆயிடுச்சுல, அதெல்லாம் நம்ம அதுல போட்டிருக்கோம். ஓகேங்களா? பட் இந்த ஸ்பிட் அப் வந்து என்ன ஆகும், நாம இது வந்து எக்ஸ்பெக்ட் பண்றோம், போன இயரோட கம்பேர் பண்ணும்போது எக்ஸ்பெக்ட் பண்றோம் இது இங்க இருக்கிறது 0 1 ஆகலாம். நான் என்ன ரீசன் அப்படின்னு சொல்றேன். எப்படி சார் அப்படி ஆகலாம் அப்படின்னா, முதல்ல ஸ்லைட்ல பாருங்க, பிசி முஸ்லீம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எத்தனை சீட்ஸ் தான் இருக்கு அப்படின்னா 12 சீட்ஸ் தான் இருக்கு அவங்க கவர்மெண்ட் காலேஜ்ல எடுக்க முடியும். இப்ப ஆனா 36 கவர்மெண்ட் காலேஜ் இருக்கு. கரெக்டுங்களா? 36 கவர்மெண்ட் காலேஜ், ஒரு செமி கவர்மெண்ட் 37 இருக்கு. 37ல 12 பேருக்கு எப்படி சீட் கொடுக்க முடியும்? அப்ப ஏதாவது ஒரு 12 காலேஜ் தான் சீட் அலாட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் இயர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வேற ஒரு 12 காலேஜ்ல அலாட் பண்ணுவாங்க. சோ அப்படியே ஒரு ரொட்டீன் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா? சோ அதனால அந்த ஒரு சீட் என்னாலும் வேற காலேஜுக்கு போயிட்டு இருக்கோம். இங்க பாருங்க, எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸுக்கு 3 சீட்ஸ் தான் இருக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் செமி கவர்மெண்ட்ல. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா ஒரு 12 இயர்ஸ் ஒரு ரவுண்ட் வரும். இந்த வருஷம் வேற காலேஜ், இந்த வருஷம் வேற காலேஜ், அப்படியே அந்த காலேஜ் வந்து மாத்திக்கிட்டே இருப்பாங்க. அதான் ரீசன். அதை நீங்க புரிஞ்சுக்குங்க. ஓகேங்களா? இப்ப நம்ம பாருங்க, செங்கல்பட்டு கவர்மெண்ட் காலேஜ், சேலம், வேலூர், தேனி, தருமபுரி, விழுப்புரம், திருவாரூர் எல்லா கவர்மெண்ட் காலேஜுக்கும் நம்ம என்எம்சில இருந்து அப்ரூவ் ஆனது 100 சீட்ஸ் தான் நம்ம தமிழ்நாடுல. அந்த 100ல 15 வந்து எம்எம்சி எடுத்துக்கோங்க, 85 தான் ஸ்டேட் கோட்டா. இந்த 85ல 7.5 எல்லாத்துக்கும் எடுப்பாங்க. எடுத்தோம் அப்படின்னு சொன்னா எல்லா காலேஜுக்கும் 6 சீட் வருது பாருங்க. எல்லா காலேஜுக்கும் 85 ஸ்டேட் கோட்டால இருந்து 6 சீட் வந்துடும். 100 சீட் உள்ள காலேஜுக்கு எல்லாம் 6 சீட் வந்துடும். ஓகேங்களா? இந்த 6 எப்படி அவங்க பங்கு போட போறாங்க, கேட்டகரி வைஸா பிரிக்க போறாங்கன்னா, நம்ம முதல்ல சொன்னாலும் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் ஓசி, செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் என்னதுங்க பிசி, தேர்ட் ப்ரிஃபரன்ஸ் எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ், ஃபோர்த் ப்ரிஃபரன்ஸ் தேர்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து எம்பிசி ஸ்டூடெண்ட்ஸ், ஃபோர்த் ப்ரிஃபரன்ஸ் எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கப்புறம் தான் ஃபிஃப்த் தான் வந்துட்டு என்ன பார்த்தோம் அப்படின்னா பிசிஎம் பார்த்தோம். அடுத்து 6th 7th எல்லாம் பார்த்தோம். ஓகேங்களா? பாருங்க, ப்ரிஃபரன்ஸ்க்கு 1க்கு வந்து 2 சீட் இருக்கு, 2க்கு 2 சீட் இருக்கு, ப்ரிஃபரன்ஸ்க்கு 3க்கு வந்து 1 சீட் இருக்கு, ப்ரிஃபரன்ஸ் 4க்கு வந்து 1 சீட் இருக்கு. அடுத்த ப்ரிஃபரன்ஸ் வரனால அப்ப சீட் இல்ல, அது ரெண்டும் 0-0-0வா இருக்கு. அப்ப எங்க சார், அப்ப நாங்களாம் எங்க, பிசி முஸ்லீமுக்கு சீட்டே இல்ல, எஸ்சிஏக்கு சீட்டே இல்ல, எஸ்டிக்கு சீட்டே இல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம், சீட்டே இருக்காது. ப்ரிஃபரன்ஸ் லாஸ்ட் அப்படின்னா வேற காலேஜ்ல இருக்கும். ஓகேங்களா? சோ பேலன்ஸ் என்ன பண்றாங்க, ஓசிக்குலாம் 2 சீட்டு, பிசிக்குலாம் 2 சீட்டு,
பேலன்ஸ் இந்த எம்பிசிக்குலாம் வந்துட்டு ஒரு சீட் வந்து ஜெனரலா கொடுத்துருக்காங்க. ஆனா பாருங்க இங்க மட்டும் சேஞ்ச் ஆகுது. தர்மபுரியில மட்டும் பிசிக்கு ஒரு சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. மற்ற காலேஜ் எல்லாம் 2 சீட் இருக்கு. ஆனா பிசிக்கு ஒரு சீட் கொடுத்துட்டு இவங்க என்ன பண்றாங்க, எம்பிசிக்கு 2 சீட்டா மாத்துறாங்க. ஓகேங்களா? இது லாஸ்ட் இயர் உள்ளதை வந்து கம்பேர் பண்றதுக்கு நம்ம பாக்குறோம். பட் இந்த தடவை என்ன பண்ணலாம், இந்த 2 சீட் திருப்பி இங்கேயும் போகலாம். ஓகேங்களா? சோ என்ன பண்ணலாம், இல்ல அப்படின்னா இந்த ஒரு சீட் வந்து பிசி முஸ்லீம்க்கு வரலாம், இல்லைன்னா எஸ்சி ஏக்கு வரலாம். இந்த சேஞ்சஸ் வந்து ஒரு சீட்டு முன்ன பின்ன மாறி இருக்கலாம். பட் ப்ரிஃபரன்ஸ் இப்படிதான். நம்ம செங்கல்பட்டு, சேலம், வேலூர், தேனி எல்லாம் இருக்கிற எல்லா கவர்மெண்ட் காலேஜ்லயும் ப்ரிஃபரன்ஸ் நம்ம பார்த்துட்டோம். எல்லாத்துலயுமே ஓப்பன் கேட்டகரியில கம்பல்சரி 2 சீட் இருக்கு. ஓகேங்களா? அது நீங்க மைண்ட் பண்ண வேணாம். பிசிக்கும் சீட் இருக்கு. இந்த கம்யூனிட்டி தான் பேலன்ஸ் உள்ள அந்த பிசிஎம், எஸ்சி, எஸ்டி கம்யூனிட்டி தான் எங்க நமக்கு இருக்கு தேடி கண்டுபிடிக்க வேண்டியதா இருக்கு. இதெல்லாம் ஃபர்ஸ்ட் செட் ஆஃப்க்கு. நெக்ஸ்ட் கவர்மெண்ட் காலேஜ் பாருங்க, இதுவும் 100 சீட்ஸ் தான் இருக்கு. சிவகங்கை, திருவண்ணாமலை, சென்னையில வந்து ஓமந்துரா வந்து 100 சீட்ஸ் தான் இருக்கு சென்னையில, ஓமந்தூர். அடுத்து கோயம்புத்தூர்ல வந்து இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல், பெருந்துறை, நம்ம ராமநாதபுரம், இங்க எல்லாமே 100 சீட்ஸ் தான் அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. 15 சீட் எம்சிசிக்கு போயிடும். 85 எல்லாத்துலயுமே 6 இருக்கணும். ஆனா இங்க மட்டும் பாருங்க 5 இருக்கு, 4 இருக்கு. ஓகேங்களா? புரியுதா? இது ஏன் சார் 5 இருக்கு 4 இருக்கு அப்படின்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 100ல பிரிக்கும் போது 7.5 அப்படிங்கும் போது 100ல வந்து 7.5 பாதியா பிரிக்க முடியுமா? பிரிக்க முடியாது. அப்ப ஒரு வருஷம் 7, ஒரு வருஷம் 8 இப்படிதான் கொடுக்க முடியும் நம்ம. அப்ப அதுலயே 10ல பிரிக்கும் போது நம்ம 100ல 7.5 அப்படின்னு பிரிக்கும் போது என்ன ஆகும், 100ல 7.5 கரெக்டா நம்பரை பிரிக்க முடியுமா? ஒண்ணு 7 பிரிச்சாகணும், இல்ல 8 பிரிச்சாகணும். இந்த பிரச்சனை இருக்கு. அதுலயே 10 சீட்ல பிரிக்கும் போது என்ன ஆகும், 0.75 தான் வருது. ரொம்ப பிரச்சனையா இருக்கு பாத்தீங்களா? சோ அந்த இதை ஈடுகட்டுறதுக்காக என்ன பண்றாங்க அப்படின்னா, எல்லாத்துக்கும் 6 சீட் கொடுத்தா கரெக்டா டேலி பண்ண முடியாது. இப்ப இந்த தடவை நம்ம வந்து பெருந்துறைக்கு 4 சீட் இருக்கு அப்படின்னா, அடுத்த தடவை வந்து சென்னையில ஓமந்துராக்கு 4 சீட் இருக்கலாம். சோ இப்படி அவங்க என்ன பண்ணுவாங்க, ஸ்வாப் பண்ணிக்குவாங்க. சோ அதனாலதான் இங்க என்ன இருக்கு, ஓசியில பெருந்துறையில ஒரு சீட்டு கம்மியா இருக்கு, பிசியில பெருந்துறையில ஒரு சீட்டு கம்மியா இருக்கு. அதனாலதான் வந்து எனக்கு 4 சீட் இருக்கு, உங்களுக்கு பார்த்தா தெரியும். சோ பேலன்ஸ் எல்லாம் ஓப்பன் கோட்டால் 2 வந்துடும். பிசிலையும் ஒரு சில 1, 2 வந்து அப்படின்னா, இங்க பாருங்க இங்கேயும் எஸ்சிஏ, எஸ்டிக்குலாம் ஒன்னும் காணாம், இங்கேயும் பிசிஎம்க்குலாம் ஒன்னும் காணாம். நீங்க போனதும் பார்த்தா தெரியும். இங்கேயும் பாருங்க, இங்கேயும் பிசிஎம் ஃபுல்லா வந்து 0-0, எஸ்சிஏ ஃபுல்லா 0-0, எஸ்டி ஃபுல்லா 0-0. இது மாதிரிதான் ஃபாலோ பண்ணிருக்காங்க. பட் பின்னாடி வரும் உங்களுக்கு சீட்டு. ஓகேங்களா? வேற வேற காலேஜஸ்ல, அது கவர்மெண்ட் காலேஜ்ல ஃபீஸ் அதே ஒண்ணு தானே, நம்ம கோட்டால மாத்தி தான் நம்ம என்ன பண்ணணும், எடுத்து ஆகணும். ஸோ இதெல்லாம் 100 வரையும் உள்ள கவர்மெண்ட் காலேஜஸ். 150 சீட்ஸ் பாருங்க, கீழ்பாக்குல சென்னையில 150 சீட்ஸ் இருக்கு. கீழ்பாக்குல நம்ம தாஞ்சூர்ல வந்து 150 சீட் இருக்கு. திருச்சிக்கு மெடிக்கல் காலேஜ், தூத்துக்குடி, நம்ம பேலன்ஸ் உள்ள புதுக்கோட்டை, கன்னியாகுமரி இருக்க காலேஜ் எல்லாமே வந்து எப்படி இருக்கு, 150 சீட்ஸ் இருக்கு. அதுல ஸ்டேட் கோட்டாக்கு எம்சிசி போக 127. அதுல மேட்ரிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 10 சீட் வரும். எல்லாத்துலயும் 10 சீட்டு. எது நம்ம அட்ஜஸ்ட் பண்ண முடியுமோ அதுல கரெக்டா என்ன ஆகிரும், 9 ஆக்கிடுவாங்க. இதுல புதுக்கோட்டையில வந்து லாஸ்ட் டைம் 9 ஆக்கியிருக்காங்க. சீட் அதிகமா இருந்தாலும் ஓசிக்கு ஃபுல்லா 3 சீட்டு, பிசிக்கு ஃபுல்லா 3-2 கொடுத்துருக்காங்க. இங்க பிசிஎம்க்கு வந்துருச்சு பாருங்க. இங்க பிசிஎம்க்கு பாருங்க என்னாச்சு அப்படின்னா, தாஞ்சூர்ல கொடுத்துருக்காங்க, திருச்சியில கொடுத்துருக்காங்க, புதுக்கோட்டையில கொடுத்துருக்காங்க. பிசிஎம்க்கு இங்க வந்துருச்சு. எஸ்சிஏக்கு இங்க வந்துருக்கு பாருங்க. எஸ்சிஐக்கு வந்து எங்க, சென்னை கீழ்பாக்குல ஒண்ணு கொடுத்துருக்காங்க, திருச்சியில ஒண்ணு கொடுத்துருக்காங்க, தூத்துக்குடியில ஒண்ணு கொடுத்துருக்காங்க, புதுக்கோட்டையில ஒண்ணு கொடுத்துருக்காங்க. சோ அடுத்த தடவை வேற ஒரு காலேஜஸ்ல நமக்கு வரலாம். சோ இந்த இடத்துல எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு எதுவுமே இல்லாம இருக்கு. ஓகேங்களா? வேற வேற, ஏன்னா மொத்தமே 3 சீட்டு தானே, அப்படிங்கும்போது வேற வேற இடத்துல தான் வரும். சோ இந்த மேட்ரிக்ஸ் நீங்க பாத்துங்க. 150 சீட்ஸ் அப்ரூவ்னா கண்டிப்பா 10 சீட்டு அட்ஜஸ்ட் பண்றதுக்காக 9 ஆகலாம். இதை மட்டும் நீங்க புரிஞ்சுக்கணும். பேலன்ஸ் உள்ள 150 சீட் அங்க மட்டுமா, கரூர், நம்ம கடலூர், அரியலூர், திண்டுக்கல், நம்ம இருக்கிற கள்ளக்குறிச்சி காலேஜ், கிருஷ்ணகிரி எல்லாமே 150 சீட்ஸ் தான் இருக்கு. அதுவே இங்க பார்த்தா தெரியும், எல்லாத்துக்கும் 10 சீட்ஸ் தான். அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்க்காக என்ன பண்ணிருக்காங்க, 9 ஆக்கியிருக்காங்க. ஓசி ஃபுல்லா 3, பிசி ஃபுல்லா 2-3 மாத்துறாங்க. இங்க பிசிஎம்க்கு இருக்கு பாருங்க. பிசிஎம்க்கு இங்க 2 இடத்துல கொடுத்துருக்காங்க, அரியலூருக்கும் திண்டுக்கல்லையும் கொடுத்துருக்காங்க. இங்க எஸ்சிஐக்கு வந்து எங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அரியலூர்ல வந்து கொடுத்துருக்காங்க. பேலன்ஸ் அடுத்த ப்ரிஃபரன்ஸ் தகுந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. நீங்க பார்த்தாவே சீட் மேட்ரிக்ஸ் வந்து கிளியரா தெரியும். 150க்கு வந்து ரீசெண்டா வந்து இன்க்ரீஸ் ஆச்சுல சார், எங்க நாமக்கல்ல இன்க்ரீஸ் ஆச்சு, திருவள்ளூர்ல இன்க்ரீஸ் ஆச்சு. சோ இங்க மாதிரி இன்க்ரீஸ் ஆனதெல்லாம் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, நம்ம சேர்த்து தான் போட்டிருக்கோம். அதுக்கு எத்தனை சீட்டு, 10 சீட்டு தான் வரும். மொத்தம் 3 காலேஜ்ல இன்க்ரீஸ் ஆச்சு. 150 சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ண 50 வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்க. சோ ஒரு காலேஜ்ல நாமினைஸ் பண்றதுக்கு என்ன பண்ணிருக்கோம், நாமக்கல்ல 9 நம்ம போட்டிருக்கோம். இது 1-2 மாறலாம், சான்சஸ் இருக்கு. அவங்க ரேங்க் லிஸ்ட் விட்டதுக்கு அப்புறம் கூட நமக்கு தெரிஞ்சுக்கணும், எனக்கு இந்த காலேஜ் தான் கிடைக்குமான்னு
நமக்கு ஒரு அவேர்னஸ் வரணுங்கிறதுக்காக பண்றோம். இதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஸோ இங்க போன தடவை பாருங்க, ஓசியில வந்து இங்க எல்லாம் 3-3-3 இருந்துச்சு. ஆனா 150 சீட்டு தான். அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, இங்கேயும் ஓசியில வந்து 150 சீட்டு 3-3 சீட்டா இருந்துச்சு. ஆனா நம்ம இங்க பாருங்க என்ன ஆகுது, அப்படி சேஞ்ச் ஆகுது. இங்கேயும் 150 தான் இருக்கு, எடுத்தோடனே 3-2-2-2 இருக்கு பாருங்க. ஆனா சீட்டு வந்து 10 இருக்கு 10 இருக்கு இந்த இடத்துலயும். தட் மீன்ஸ் என்ன பண்ணிருக்காங்க, வேற இடத்துல சீட்டை வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? இங்க இல்ல அப்படின்னா பிசிக்கு 3 மீன் போட்டு பிசி முஸ்லீம் கொண்டு கொடுத்துருக்காங்களா இந்த இடத்துல. ஸோ அதே 10 வந்து மெயின்டைன் ஆகுது. அது மாதிரி வேற சீட் வேற எங்கேயும் ஷீட் ஷேரிங்ல வந்து வேற பக்கம் போயிருக்கும். ஓகே, அது நம்ம பார்த்துக்கணும். இது வந்து 150 இருக்க காலேஜஸ்க்கு எல்லாமே, விருதுநகர், திருப்பூர் எல்லாமே வந்து இதே சீட் மேட்ரிக்ஸ் தான். நெக்ஸ்ட் 200 ஒரே ஒரு காலேஜ் தான் 200 இருக்கு, கோயம்புத்தூர்ல நம்ம மெடிக்கல் காலேஜ். கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜுக்கு ஸ்டேட் கோட்டால 170 சீட்ஸ் இருக்கு. அதில் நம்ம 13 சீட்ஸ் வந்து கொடுக்குறாங்க நமக்கு. ஓகேங்களா? ஸோ அங்க 13 சீட்ஸ்னால ஓசி சீட்ஸ் 4, பிசிக்கு 3. அடுத்த ப்ரிஃபரன்ஸ் எதுங்க, எம்பிசி எஸ்சி தான் ப்ரிஃபரன்ஸ். ஸோ 2-2. அதுக்கடுத்த ப்ரிஃபரன்ஸ் பிசிஎம் எஸ்சிக்குலாம் இங்க சீட் கொடுக்க முடியுது. இங்க பாருங்க 250 சீட்டு அடுத்து இருக்கனால மெட்ராஸ்ல இருக்க எம்எம்சி, ஸ்டான்லி, நம்ம மதுரை, திருநெல்வேலி இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, இந்த எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இங்க கொடுக்குறாங்க பாருங்க. 1-1-1 மொத்தம் இருக்கிறதே எஸ்டிக்கு 3 சீட்டு தான். அதெல்லாம் இங்க வந்துருது, இந்த 3 காலேஜ்ல வந்துருது. இது வர வருஷம் வேற காலேஜ்ல மாறலாம். அது புரிஞ்சுக்கங்க நீங்க. அப்பனா எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்னா இங்க மட்டும் தான் படிக்கணுமா அப்படிலாம் இல்ல, எல்லா காலேஜ்லயும் படிக்கலாம். அது ரவுண்டு மாறிக்கிட்டே இருக்கும், ரொட்டேஷன் மாறிக்கிட்டே இருக்கும், அதை புரிஞ்சுங்க. பட் ஓசியில வந்து சீட் அதிகம் அப்படின்னால இதுக்கு எல்லாம் மொத்தம் 16 சீட் இருக்கு. சீட் அதிகங்கிறதுனால 205 சீட்டு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வருது. ஓசியில வந்து 5 சீட் வருது, பிசியில 4 சீட் வருது. அடுத்த ஆர்டர் என்னங்க, எம்பிசிக்கு 3 வருது, அடுத்த ஆர்டர் எஸ்சிக்கு 2 வருது, அடுத்து பிசிஎம்க்கு 1 வருது. இந்த ஆர்டர் தான் வந்து தமிழ்நாடு கவுண்டர் ரிசர்வேஷனால ஃபாலோ பண்றாங்க. டோட்டலா 329 சீட்டு கவர்மெண்ட்ல மட்டும் வாங்கலாம். செமி கவர்மெண்ட் மட்டும் தனியா பிரிச்சு போட்டிருக்கோம். செமி கவர்மெண்ட்ல வந்து என்ன இருக்கு, ஓசியில 2, பிசியில 2, நம்ம எஸ்சியில 1, எம்பிசில 2, டோட்டல் 7 சீட்ஸ். இது மாற போறது இல்ல. 7 மாறாது. இந்த 1 இந்த 2 வேற எங்கேயாவது 1-2 மாறலாம். இதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. டோட்டல் வந்து 336 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம என்ன பண்ண போறாங்க அப்படின்னா 7.5 ரிசர்வேஷன் கோட்டால கவர்மெண்ட்ல இருக்க பசங்களுக்கு வந்து கிடைக்க போகுது. அதுக்கு கவுன்சிலிங் அப்ளை பண்ணியிருப்பீங்க. இந்த சீட் மேட்ரிக்ஸ் தெரிஞ்சுக்கங்க. ஒன்னும் ரேங்க் லிஸ்ட் வந்ததுக்கு அப்புறம் என்பிசி கவுன்சிலிங்கும் போயிட்டு இருக்க அப்புறம் ஒன்னும் ரேங்க் வந்து ஒன்னும் கம்மியா இருந்தா கூட நம்ம எந்த அளவுக்கு கிராக் பண்ண முடியும், நமக்கு வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி அது ஒரு ப்ரிடிக்ஷன் வந்து நம்ம என்ன பண்ணலாம், தனியா போடலாம். நம்ம சூர்யா நீட் அகாடமியில வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயர் தர்னேஷ் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 595 ஸ்கோர் பண்ணியிருக்காரு 720க்கு. இவர் வந்து சிபிஎஸ்சி முடிக்காம நம்ம ஸ்டேட் போர்ட்லயும் முடியும் அப்படின்னு சொல்லி 1 இயர்லயே கிராக் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்த வந்து இவர் காட்டியிருக்காரு. இவருக்கு வந்துட்டு நம்ம மேனேஜ்மெண்ட் சார்பாகவும் ஃபேக்கல்டி சார்பாகவும் இவருக்கு வந்து இவங்களுக்கும் இவங்க ஃபேமிலிக்கும் ஒரு கங்க்ராச்சுலேஷன் கடமைப்பட்டிருக்கோம். இதே மாதிரியே நாமளே வந்து நிறைய மார்க் வாங்கணும், நல்ல ஒரு ஃபேக்கல்டி டீம் இருக்க ஒரு இன்ஸ்டியூட்ல படிக்கணும் நீங்க விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம், இந்த நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணலாம். 9025208403 நம்பர் கான்டாக்ட் பண்ணலாம். இல்லை டிஸ்கிரிப்ஷன் நாங்கள் வந்து என்ன பண்றோம் அப்படின்னா இதோட ஒரு கூகுள் ஃபார்ம் லிங்க் தரோம், அதில் நீங்க வந்து ஃபில் பண்ணீங்க அப்படின்னா எங்க டீம் வந்து உங்களை கான்டாக்ட் பண்ணாங்க. ஓகேங்களா? வேற ஒரு வீடியோல வந்து வேற ஒரு பதிவுல வந்து நம்ம சந்திப்போம். நம்ம சூர்யா நீட் அகாடமி சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி இதை ஹைப்பும் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.